வரலட்சுமி விரதம் எப்படி வழிபட்டால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும்? ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம். சுமங்கலி பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நாளில் மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி வீட்டில் பூஜைகள் செய்து வழிபட்டால் வாழ்வில் மங்களங்கள் நிறையும். மகாலட்சுமியின் அருளால் நினைத்த காரியங்கள் கைகூடும். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருகிறது? இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும்? எந்த முறையில் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும்? வரலட்சுமி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது. இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகும். தன்னை வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை தரும் லட்சுமி என்பதால் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர். குடும்ப நலன், கணவரின் ஆயுள், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, செல்வ வளம், சுபிட்சம், குழந்தைகள் மற்றும் கணவரின் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி ஆகியவற்றுடன் நிறைவாக வாழ்க்கை வேண்டி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு மகாலட்சுமியின் அருளையும் ஆசியையும் பெறுவதற்கான நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது. இதை வரலட்சுமி நோன்பு, மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி விரதம் என்பது உள்ளிட்ட பல பெயர்களின் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஷ்டலட்சுமிகள் எனப்படும் 8 லட்சுமிகளின் அருள் கிடைக்கும். வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலன் கிடைக்கும். இந்த நாளில் திருமணமான பெண்கள் மட்டுமின்றி திருமணமாகாத பெண்களும் நல்ல கணவர் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவார்கள். ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுவது வழக்கம். வரலட்சுமி பூஜை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்பட உள்ளது. அதாவது பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த லட்சுமி பூஜை நடத்தப்பட உள்ளது. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதியே வீட்டை சுத்தம் செய்து பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வரலட்சுமி பூஜை முறைகள். வரலட்சுமி விரத பூஜை அன்று முதல் நாளே மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மறுநாள் பூஜைகள் செய்து 3ஆவது நாளில் புனர் பூஜை செய்வது என்பது ஒரு முறை. வரலட்சுமி பூஜை அன்று காலை மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மாலையில் பூஜை செய்து மறுநாள் புனர்பூஜை செய்வது என்பது 2ஆவது முறை. படம் வைத்து வழிபாடு செய்பவர்கள் வரலட்சுமி பூஜை அன்றே அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து அன்றே பூஜையை நிறைவு செய்வது 3ஆவது முறையாகும். இதில் அவரவருக்கு ஏற்ற முறையை கடைபிடித்து வழிபாடு செய்யலாம். கலசம் வைத்து வழிபடும் முறை. எவர் சில்வர் தவிர மற்ற எந்த உலோகத்தாலான கலசத்தையும் பயன்படுத்தலாம். பொதுவாக 2 வகையாக கலசம் அமைப்பார்கள். ஒன்று தண்ணீர் நிரப்பி வழிபடுவது, மற்றொன்று அரிசி நிரப்பி வழிபடுவது. பெரும்பாலானவர்கள் அரிசியை நிரப்பி வழிபடுவதே வழக்கம். கலசத்தை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம், சந்தனம் வைத்து அலங்கரித்து அதன் கழுத்து பகுதியில் மஞ்சள் நூல் ஒன்றை சுற்ற வேண்டும். கலசத்திற்குள் பச்சரிசி, எலுமிச்சம் பழம், மஞ்சள், நாணயம், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, ஒரு காதோல கர்க்கமணி ஆகியவற்றால் நிரப்பி அதன் மீது தேங்காய் வைத்து மூடிவிட வேண்டும். இப்போது மஞ்சள் அல்லது கடையில் விற்கும் அம்மனின் முகத்தை வாங்கி வைத்தோ உங்களின் விருப்பம் போல் புடவை, நகைகள், மாலைகள் ஆகியவற்றால் அம்மன் உருவம் அமைத்து அலங்காரம் செய்யலாம். மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் முறை. கலசம் வைத்து வழிபட்டாலோ படமாக வைத்து வழிபட்டாலே அதை ஒரு மணப்பலகை எழுந்தருள செய்து வீட்டிற்கு வெளியில் கொண்டு போய் வைத்து தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக நமது வீட்டில் எழுந்தருளுமாறு மனதார வேண்டிக் கொண்டு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களை பாடி வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். வீட்டில் பூஜை செய்யும் இடத்தில் அம்மனை எழுந்தருள செய்ய வேண்டும். இருபுறமும் வாழை மரங்களால் தோரணம் அமைத்து அழகாக அலங்காரம் செய்யலாம். வரலட்சுமி பூஜை செய்யும் முறை. மகாலட்சுமியை முதல் நாள் வீட்டிற்கு அழைத்தாலும் வரலட்சுமி பூஜை அன்று அழைத்தாலும் வீட்டிற்கு அழைத்தவுடன் எளிமையாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து வழிபட்டு பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். வரலட்சுமி பூஜை என்று நல்ல வாசனை மலர்களால் அம்மனை அலங்கரித்து சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம், பால் பாயாசம், புளியோதரை என எது முடியுமோ அதை நைவேத்தியமாக படைத்தும் கனகதாரா ஸ்தோத்திரம், லலிதா சகஸ்ரநாமம், மகால்டசுமி அஷ்டம் என எது தெரியுமோ அவற்றை படிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் அபிராமி அந்தாதி படித்து அம்மனை வழிபடலாம். பூஜை முடித்த பிறகு அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட மஞ்சள் நூலில் 2 பூக்களை கட்டி கணவர் கையோலோ வீட்டில் உள்ள பெரியவர்கள் கையாலோ அல்லது நாமே கட்டிக்கொள்ளலாம். பூஜையை நிறைவு செய்த பிறகு
வீட்டிற்கு வந்திருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்க வேண்டும். 108 திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு. மங்கள பொருட்கள், தாம்பூலம் ஆகியவற்றை கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலிகள் கைகளால் நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு அவர்களிடம் ஆசி பெற வேண்டும். வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் வரலட்சுமி பூஜை செய் வழிபட்டாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும். வரலட்சுமி பூஜை அன்று வீட்டில் லட்சுமிக்கு மஞ்சள், குங்குமம், வாசனை மலர்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் விளக்கு பூஜை செய்து வழிபடுவதும் மிகவும் நல்லது. பொருளாதார சிக்கல்கள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அது நீங்கிவிடும். வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் மட்டுமின்றி புதிதாக வரலட்சுமி விரதம் இருக்க நினைப்பவர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இதனால் மகாலட்சுமியின் அருளால் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கும் நேரம் வியாழக்கிழமை அன்று 7/8/2025 அன்று காலை 10:35 முதல் மதியம் 12 மணி வரைக்கும். அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கும் நேரம் வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் 7:20 மணி வரைக்கும். அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கும் நேரம் வெள்ளிக்கிழமை அன்று காலை 6 மணி முதல் 7:15 மணி வரைக்கும். வெள்ளிக்கிழமை அன்று பூஜை செய்யும் நேரம் 9 மணி முதல் 10:20 மணி வரை. மாலை 6 மணிக்கு மேல் நல்ல நேரம்தான். புனர் பூஜை செய்யும் நாள் நேரம் சனிக்கிழமை அன்று புனர் பூஜை செய்யும் நாள் நேரம் 9/8 அன்று காலை 7:40 மணி முதல் 8:55 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை அன்று புனர் பூஜை செய்யும் நாள் நேரம் 10/8 அன்று காலை 7 மணி முதல் 9 மணி வரைக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தெய்வ தரிசனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.